வீட்ல என்ன பொருள் இருக்குதோ இல்லையோ, எல்லா இடத்துலயுமே நம்ம முடிங்கிறது கண்டிப்பா ஈஸியாவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் ஃபால்ங்கிறது அதிகமா இருக்கும். அது ஈஸியாவே காட்டுற அளவுக்கு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஹேர் ஃபால நேச்சுரலா, ஹெல்த்தியா நம்ம குறைக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு மருந்து தான் நம்ம ஹேர்ல இருக்கிற முக்காவாசி ப்ராப்ளம்ஸ சரி பண்ணிரும். அப்படி என்ன பொருள் அப்படின்னா, ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டர்ல அரிசி தண்ணி, இந்த ரைஸ் வாட்டர்ல விட்டமின் பி, சி, இ 3மே இருக்கிறதுனால நம்ம ஹேர்ல இருக்கிற ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேருக்கு முக்கியமா தேவைப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் ரைஸ் வாட்டர்ல அதிகமாவே இருக்கு. அதனால டேண்ட்ரஃப், இச்சிங், இந்த ஹேர் ஃபால் எல்லாமே போயிடும். இதுல இருக்கிற அமினோ ஆசிட் ஹேரோட ரூட் வேர் பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி புதிய முடி வளர்றதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்றது. அப்படிப்பட்ட ரைஸ் வாட்டர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைஸை ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணணும். அது நல்லா கழுவிட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ற வீட்டுல இருக்கிற சாப்பாட்டுக்கு செய்யற அரிசியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா 24 ஹவர்ஸ் நம்ம விட்டுறணும். உடனே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மள ஒரு பலனுமே கிடையாது. நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கணும். மேல பார்த்தோம்னா லைட்டா பபிள்ஸ் மாதிரியும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நம்ம விடணும். அதுக்கப்புறம் விட்டோம்னா அது நல்லா ஸ்மெல் எடுத்து கெட்ட பாக்டீரியா வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 24 ஹவர்ஸ்னா ஓகே. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த வாட்டர் மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த தண்ணியை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்மளுக்கு வெளியே எல்லா கடையிலுமே கிடைக்கும். நல்லா ஃபிளாஷ் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி இதுல வெறும் தண்ணியை மட்டுமே நம்ம ஃபில் பண்ணிட்டு அதையே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து எல்லா பக்கமே நம்மளுக்கு வெளியே கடைகள்ல ஈஸியாவே கிடைக்குது. ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் மேக்சிமம். ஸோ இந்த வாட்டரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். 2 in 1 இந்த ரைஸ் வாட்டருங்கிறது. இந்த ரைஸ் வாட்டர் வச்சுதான் நிறைய கிரீம் நம்மளுக்கு ஒரு 300, 200, 500 அந்த மாதிரி ரேஞ்ச்ல ஸ்கின் ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம நோ காஸ்ட் எந்த ஒரு அமௌண்ட்டுமே போடாம வீட்டுல இருக்கிற ஒரு சாதாரண நம்ம சமையல் பண்ற ரைஸ் அதுல இருந்தே நம்ம எடுத்து ஸ்கின்னுக்கும் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ரைஸ் நம்மளோட ஹேருக்கும் நம்மளுக்கு இந்த ரைஸ் வாட்டர் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ 2 in 1 ஸ்கின்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணலையே நல்லா நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுறது தெரியும். நம்ம ஸ்கின்க்கு லைட்டா ஜென்டலா மசாஜ் பண்ணி இந்த ரைஸ் வாட்டரை காலையிலையும் நைட்டும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்தாலும் நம்மளோட ஸ்கின்ங்கிறது ரொம்பவே க்ளோனினஸாவும் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற கெட்ட அந்த அழுக்கு இது எல்லாமே எடுத்துட்டு நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றது. நம்ம அதே மாதிரிதான் நம்ம ஹேருக்கும் கெட்ட அந்த அழுக்கு டேண்ட்ரஃப் இதெல்லாமே எடுத்து கிளியர் சுத்தம் பண்ணி நம்மளோட நியூ ஹேர் அமினோ ஆசிட் கொடுத்து நம்மளோட நியூ ஹேர் நல்லா வளர வைக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் ரொம்பவே யூஸ் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப்ல நல்லா அடிச்சுட்டு எல்லா பகுதியிலுமே இந்த வேர் பகுதியெல்லாம் அடிச்சுட்டு ஹோல் எல்லா பகுதியிலுமே நம்ம முடியில எல்லா பக்கமும் படுற மாதிரியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். முடியோட கொணமுடின்னு சொல்லுவாங்க, அங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா பக்கமுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 minutes நல்லாவே ஜென்டிலா நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்கணும். இந்த ரைஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்றது தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாதான் அதோட ரிசல்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். வீக்லி ஒரு 3 times யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் நம்மளுக்கே நல்லாவே தெரியும். நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ற அளவுக்கு நம்மளோட ரிசல்ட் ஓப்பனாவே தெரியும். ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வரல நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன பண்ணாலுமே எந்த ஒரு விஷயத்த நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் அதுல கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்பவே முக்கியம்.
சோ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் இது எல்லா பக்கமே நல்லாவே இது பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் வாட்டர்ல ஒரு அமௌண்ட்டுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆக போறது இல்லை. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 வீக் ஃபுல்லாவே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அரிசி போட்டு ஊற வச்சு ஒரு 1 வீக்ல 3 டேஸ், 1 டேஸ் விட்டு 1 டேஸ் விட்டு இந்த மாதிரி ஒரு 3 டேஸ், வீக்லி 3 டைம் 3 நாள் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வீக் கழிச்சு மறுபடியும் இதை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வைக்க கூடாது, ஏன்னா பாக்டீரியாஸ் நம்மளுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை பாப்பாக்குமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மசாஜ் பண்ணிட்டு நல்லா பன் மாதிரி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி